ஏடி இந்த காய்கறி கடையில எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் நீ. சரிக்கா வாங்குங்கக்கா. ஏடி நீங்களா காய்கறி வாங்கலையா? இல்லக்கா காய்கறி எல்லாம் வீட்டில் இருக்குது. ஆமா நாங்க வீட்ல சமையல் ஆகாது ரொம்ப அதிகம். வாங்கி போட காய்கறி காஞ்சி போய் கிடக்குது. ஏண்டி ராணி நீ வாங்கலையா? அக்கா முருங்காய் கொஞ்சம் வாழைக்காய் கொஞ்சம் இருக்குது, மாங்காய் கூட இருக்குது. அப்படியே வச்சு ஒரு 4 நாளைக்கு ஓட்டிடுவேன். காய்கறிலாம் வேணாம், நம்ம ஊட்டிக்கு போறோம்ல, காய்கறி வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக தான் போவோம். ஏடி காய்கறி வாங்குறதுக்கு எதுக்கடி மார்க்கெட்டுக்கு வந்தீங்க? ஏக்கா ஊட்டிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கணும், பையில வாங்கணும் தான் சொன்னீங்க. அப்போ எங்களுக்குலாம் வாங்க தேவையில்லையா? இதை சொல்லி தானே எங்கள் வீட்டு பசங்களும் வந்துருக்குதுங்க. அக்கா துணி வாங்க வரேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்களா ஜூஸ் குடிச்சு நின்று இருக்குதுங்களா, அவங்க அதுக்கு தானே பறந்து வரது ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குன்னு. எங்க ஜூஸாக குடிக்கிறாங்க? ஆமாம் நம்மளை விட்டுட்டு போய் குடிக்கிறாங்க பார்த்தியா? ஐயோ ஜிகர் தண்டை மாதிரி இருக்கே. இல்லை நன்னாடி சப்பத்தது. வா கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம வீட்டை விட்டு வந்தால் நம்ம வேலைலாம் கெட்டு போயிடுமேன்னு பார்க்குறோம். இதுங்க பாரு எப்படா வீட்டை விட்டு வெளியில் வருவோம், ஊர் சுற்றலாம் அப்படின்னே சுற்றி நிற்குதுங்க. நான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு எப்படி ஓட்டாளுங்கப்பா சின்ன குழந்தைங்க மாதிரி. கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் குறைஞ்ச விலைமா குறைஞ்ச விலை. கடைக்கு வந்து அம்மா கூட இருக்கலாம்னு இல்லாமல் எப்படி ஜூஸ் வாங்கி குடிக்கிறது பற்றி அதுங்களா காசு எதுன்னு தெரியலையே. என் வீட்டுக்கார சொல்லணும், அவர் தான் காசு கொடுத்து அனுப்பிச்சுருவாருன்னு நினைக்கிறேன். என் வீட்டு பசங்களுக்கு டெய்லியும் அவங்க அப்பா காசு தருவாரு, சேர்த்து வச்சு எடுத்துன்னு வந்திருக்கோங்க. நம்ம கிட்ட கேட்டால் வாங்கி தர மாட்டேன்னு அதுங்க மட்டும் வாங்கி குடிக்கிறது பற்றியா வரட்டுங்க. சரிக்கா காய்கறி வாங்கிக்கலாம் முதல்ல. வாங்கம்மா வாங்க வாங்க. இப்போ வெங்காயம் எவ்வளோ? 4 கிலோ 100. 4 கிலோ 100. அதுக்கா வெங்காயம் 4 கிலோ 100 ரூபாய் தான் விற்கிதான். வாங்கி வச்சுட்டோம் வச்சுக்கேன், வடுவெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கண்டி. இருக்க விலை ஏறி போயிடும், மழை கிழ போய் ஆரம்பிச்சிச்சுன்னா. ஏக்கா நம்ம வேறு ஊருக்கு போனால் வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோ, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து வடவும் போகிறதுக்காக வாங்கிக்கலாம். அப்படி சொல்றியா? விலை கம்மியாக இருக்கும் போதே வாங்கி போடலான்னு பார்த்தேன். குறைஞ்ச விலை குறைஞ்ச விலை. சரி வெங்காயம் 2 கிலோ போடுப்பேன். பையன் கொடுங்கம்மா. வேற என்னம்மா வேணும்? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு கோஸு எல்லாமே இருக்குது. என்ன வேணுமா உங்களுக்கு? வெண்டைக்காய் 1 கிலோ, பீன்ஸ் 1/2 கிலோ, அப்புறம் வந்து கேரட் 1/2 கிலோ போட்டுக்கோ. அப்புறம் அப்படியே ஒரு பீட்ரூட் போட்டுக்கோங்க. ஏமா 1 கிலோ வாங்கிக்கோங்கம்மா. 1/2 கிலோலாம் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? எங்க கறி மீன் செஞ்சால் தான் நல்லா சாப்பிடுதுங்க. இந்த பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸ்லாம் செஞ்சா எங்கே சாப்பிடுதுங்க? ஒதுக்கி வச்சுதுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க தான் சாப்பிடுவோம், சின்ன பசங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. நீங்கள் 1/2 கிலோ போடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது கூட உருளைக்கிழங்குனா சாப்பிடுங்க, அப்புறம் கருணக்கிழங்கு தான் சாப்பிடுங்க. மற்றபடி இந்த பச்சை காய்களை எதுவுமே தொடைய தொடாதுங்க. இந்த பொடலங்காவோ பீர்க்கங்காவோ பாவக்காவோ அதெல்லாம் தொடவே தொடாதுங்க. கீரை செஞ்சால் கூட சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அந்த பசங்க. ஏண்டி கீரைலாம் எவ்வளோ இரும்பு சத்து இருக்குது தெரியுமா? கீரைலாம் பசங்களுக்கு தினமும் ஒரு கீரை செஞ்சு தரணும்டி. அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது அந்த கீரை செஞ்சு தரணும். எங்கக்கா வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிடுங்க. அந்த பீஸா வேணும் பர்கர் வேணும் இந்த ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுதுங்க. அந்த பரோட்டா நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசினே இருக்காங்களே, வேற என்ன காய் வேணும்னு சொன்னாதானே. என்ன வேற என்னமா வேணா? இருப்பா வரேன். அதெல்லாம் வீட்டில் போய் பேசக்கூடாதா, கடையில் வந்தால் பேசணுமா? இனி வளர்கிற பசங்களுக்கு வந்து இந்த ரத்த சொகை சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா டெய்லியும் வந்து கீரை சாப்பிடணும். இந்த பருப்பு வகைகள் இந்த விதையெல்லாம் சொல்லுவாங்க பாரு, பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி பருப்பு, இந்த சோயாவில் செஞ்ச பொருள் இதெல்லாம் வந்து, அப்புறம் வந்து கோழியோட ஈரல் ஆட்டோட ஈரல் இதெல்லாம் சாப்பிட்டா இரும்பு சத்து அதிகமாக இருக்க மாட்டி. அதனால் கீரை காய்கறிலாம் பசங்களுக்கு கொடு. அதை சாப்பிட்றதே அதிகம். ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும் அதுங்களுக்கு. ஸ்நாக்ஸுக்கு பதில் இந்த பருப்பு வகையெல்லாம் கொடுக்கலாம் மாட்டி, பாதாம் பிஸ்தாலாம். அப்புறம் வந்து இந்த கொண்ட கடலை அந்த மாதிரி கடலைலாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் வந்து ஊற வச்சு முளை கட்டி அது வந்து சாலட் மாதிரி செஞ்சு கூட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதில் கூட நிறைய அந்த அயன் இருக்காண்டி. ஆமாம் அம்மாலாம் வந்து நமக்கு சின்ன வயசு தினமும் ஒரு சுண்டல் செஞ்சு தருவாங்களா. ஆமாம் அதனால தான் வந்து பால்வடியில் ஸ்கூலெல்லாம் மூக்கடலை இந்த மாதிரி சுண்டல்லாம் தினமும் ஒரு சுண்டல் பசங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் தான் அயன் அதிகமாக இருக்குல்ல, அதான் பசங்களுக்கு ரொம்ப தேவை. நம்மளுக்கு தான் தேவை, பொம்பளைங்களுக்கும் இன்னும் அதிகமாக தேவை. ஆம்பளைங்களோட பொம்பளைங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தேவை. ஆண்களுக்கு வந்து 19 மில்லிகிராம் தேவையா ஒரு நாளைக்கு, பொண்ணுங்களுக்கு வந்து 29 மில்லிகிராம் தேவையா தெரியுமா? நம்மளுக்குலாம் வந்து மென்சஸ்லாம் ஆகுதுல்ல, டேட்லாம் வருதுல்ல, அப்போலாம் வந்து 40 நான் என்ன உலர்ந்து வாங்கி தெரியலையே. சரி அதான் சத்துள்ள சாப்பாடாக சாப்பிடணும், அப்போ தான் இந்த மாதிரிலாம் உளராது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து 40 மில்லிகிராம் தேவையா. இங்கேதா பொம்பளுக்கு வந்து ஏன் 29 மில்லிகிராம் தினமும் தேவைப்படுதுன்னா நமக்கு டேட்லாம் ஆகுதுல்ல, அதனால் நமக்கு நம்ம இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அது வந்து கீரையில் பருப்புலாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. முளை கட்டி சாப்பிட்ணும். இந்த மூக்கடலை எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, முளைக்கட்டை தானியம்லாம் அதெல்லாம் சாப்பிட்ணும். ஏன்னா காய்கறிலாம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாம்மா? இருப்பா வாங்கலாம். ஏக்கா நீ ரத்த சிவப்பு வந்து இதில் காய்கறியில் இருக்குது, கீரையில் இருக்குது, பருப்பில் இருக்குது, இந்த சுண்டல்லாம் இருக்குதுன்னு நீ சொல்கிற. ஆனால் வந்து சிகப்பாக இருக்க காய்கறியில் தான் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அது சாப்பிட்டதுனால உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நான் மாற்றி சொல்லியிருக்கேன். என்னுடைய பழத்தெல்லாம் வந்து 3 மில்லிகிராம் கூட கிடையாது, 0.3 கிராம் 0.1 கிராம். ஆப்பிள் வந்து 0.1 மில்லிகிராம் தான் வந்து அயன் இருக்கான். அது சாப்பிட்டா வந்து ரத்தம் அதிகரிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மாதுளம்பழத்துலேயும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. மாதுளம்பழத்தில் வந்து 0.3 தான் இருக்குதா மில்லிகிராம் தான் இருக்குதான் அயன். அதே மாதிரி பீட்ரூட்லேயும் 0.8 தான் இருக்கான். தக்காளிலாம் 0.3 தான் இருக்கா. இதெல்லாம் சிகப்பாக இருக்கா இது தானே நமக்கு வந்து அதை தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால தான் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது. கீரைகளில் நான் சொன்ன பற்றி அந்த ஈரல் இந்த பருப்பு அந்த முளைக்கட்டை தானியம் அதெல்லாம் சாப்பிட்றதுல தான் நமக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குமா. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிவிடுங்க. ஏன்னா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கப்புறம் உஷ்டம். ஒரு பொருளையும் ஒரு சத்து இருக்குது, நமக்கு என்ன தேவையோ பார்த்து சாப்பிட வேண்டியது தான். அதுக்காக எதுவுமே சாப்பிட வேணும்னு ஒன்றும் சொல்லலையே. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி போடுங்க. கொஞ்சம்
ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சொன்னா தானே அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியும். சரி 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா, 10 ரூபாய்க்கு இஞ்சி, கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயா கொடுங்க. இந்த காய்கறி கடை வச்சால இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயா கொடுத்தா வர லாபம் எல்லாம் போயிடுது. அதுல கொத்தமல்லி தான் காசு கொடுத்து தான் வாங்கினா, கருவேப்பிலை மட்டும் தான் ஃப்ரீயா வரும். கொத்தமல்லி 20 ரூபாய் ஒரு கட்டு. 20 ரூபாவா? 20 ரூபாய் கொடுத்து வாங்கி என்ன பண்றது? ஒரு 5 ரூபாய்க்கு மட்டும் போடுங்க. முன்னாடி நாங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி காசு கொடுத்தே வாங்க மாட்டோம். இப்பதான் புதுசு என்னமோ சொல்றீங்க. காய்கறி விலையை ஏத்துருங்க, ஃப்ரீயா கொடுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுக்காதீங்க. எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுமா, ஃப்ரீயா கொடுக்குற மாதிரிலாம் வசதி கிடையாது. ஆனா அவனே ஒன்று சொல்லிடுங்க, விலைவாசி ஏறி போச்சுன்னு. அந்த விலைவாசியில் எடுத்து எங்க விலையில தானே வைக்கிறீங்க? காய்கறி விலையில ஏற்றி போடுறீங்க எல்லாத்தையும். நாங்கள் தானே காசு கொடுத்து வாங்குறோம். விலைவாசி ஏறிதுன்னா உங்களுக்கு தான் நஷ்டமா போகுது. ஆமா, ரோட்டு ஓரமா கடை வச்சுட்டு எங்க கிட்ட கேளுங்கம்மா. நகை கடைக்கு போனீங்கன்னா அவங்க பில்லு போட்டு தருவாங்க. செய்கூலி சேதாரம் சொல்லிட்டு அதுக்குலாம் கரெக்டா வாய முடி நான் காசு கொடுத்துட்டு வாங்க. ஆமாக்கா, இவர் சொல்ற மாதிரி நம்ம நகை கடைக்கெல்லாம் போனா செய்கூலி சேதாரம்னு போடுறாங்க. செய்கூலினா வந்து அந்த நகை செய்யறதுக்கான கூலி. சரி, அந்த நகை செஞ்சு தராங்க, தங்கமா இருக்க நகை நம்மளுக்கு ஒரு நகையை செஞ்சு தராங்கன்றதுனால நம்மளுக்கு வந்து செய்கூலி போடுறாங்க, நம்ம அதை கொடுக்குறோம். ஓகே, சேதாரம் சொல்றாங்களா? அப்படின்னா என்னது? சேதாரம்னா இப்போ வந்து இவ்வளோ நகை எடுக்கிற தங்க இருக்குன்னு வச்சுக்கேன், அதை வந்து டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் தங்க வேஸ்ட் ஆகி போகுது பத்தியா, அதுதான் சேதாரம். ஓ, டிசைன் மாதிரி செதுக்கும் போது தங்கம்லாம் வேஸ்ட் ஆகி போகுது, அதுக்கு வந்து நம்ம காசு தரணும். ஆமாடி, அதான்டி சேதாரன்றது. அப்போ நம்ம வந்து சேதாரத்துக்கு காசு கொடுக்கும்போது அந்த சேதாரமான தங்கத்தை நம்ம கிட்ட தரணும்ல, அதையும் தர மாட்டேங்கிறாங்க. ஆமாம்ல, இது யோசிக்க வேண்டிய விஷயம் தாண்டி. நம்ம காசு கொடுக்குறோம்ல சேதாரத்துக்கு. இனிமேல் நாங்கள் கடைக்கு போனீங்கன்னா அதெல்லாம் தங்கத்தெல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க. இங்கே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கேட்டு இருப்பீங்க, அங்கே போய் ஃப்ரீயாக கேளுங்க, ஒரு மணி பாஸ் கூட தர மாட்டாங்க. எவ்வளோ பாச்சு? 200 ரூபாய்ச்சுமா. என்னது, எல்லாமே அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன், 200 ரூபாய்ச்சா? ஆமாம்மா, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் விலை கம்மியாக விற்கிது, மற்ற காய்கறிலாம் ரேட்டு அதிகம் தான். அடிக்க வெயிலில் தண்ணி கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. தண்ணி ஊற்றி காய்கறிலாம் வளர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏம்மா, உங்களுக்கு எதுனா வேணுமா வேணாமா? கேட்டதெல்லாம் போட்டுக்கிறேன். எனக்கு வெங்காயம் தக்காளி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒரு கிலோ போட்டுருங்க. அப்புறம் வெண்டைக்காய் வந்து அரை கிலோ போட்டுக்கோங்க. வேறம்மா? அவ்வளோதான். எவ்வளோச்சு? 150 ரூபாம்மா. சரி, ஃபோனில் காசு அனுப்பிச்சி விட்டுறேன். எனக்கும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டுறி. 500 ரூபா தான் இருக்குது, சில்லறை தர மாட்டாங்க. அனுப்பிச்சிடறேன். ஏங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு 500 ரூபா அனுப்பிச்சி விடுங்க. ஆமாம், காய்கறி கடையில் தான் இருக்கிறேன். பசங்களா ஜூஸ் குடிச்சுருக்காங்க, ஜூஸ் கடையில் இருக்காங்க. உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டு வரல. வீட்டில் சாதம் வச்சு வடிக்க சொல்லிக்கிறேன். போகும்போது தான் கறி மீன் வாங்கி போனோம் குழம்பு வைக்கிறதுக்கு. ஆமாம், கிளம்பிட்டோம். துணி கடைக்கு இன்னும் போகல. ஆமாம், போகும்போது தான் அப்படியே போயிட்டு வாங்கி போனோம். துணி கடைக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் காய்கறிக்கு கடைக்கு போயிட்டு கேட்குறீங்களா? இந்த பசங்க எங்கே சொல்லிட்டு வச்சு கேட்குங்க. முதல்ல காய்கறி வாங்கினேன், அப்புறம் துணி கடைக்கு போகலான்னு சொல்லுங்க. இந்த காய்கறிலாம் வாங்கி எடுத்துமே துணி கடையில் எங்கே வைக்க போகிறதுன்னு தெரியல. 500 ரூபா மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. ஆமாம், துணி கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆமாங்க, உங்கள் அம்மாவுக்கு சொட்டு இந்த மப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. அது காசு நீங்கள் தான் அனுப்பிச்சி விடணும், என்கிட்ட காசு கிடையாது. சரி, ராட்சசியாக இருப்போம்ல. ஆமாம், உங்கள் பசங்களுக்கு வாங்கிறதுக்கு மட்டும் தான் காசு கொடுத்தீங்க, எனக்கு நான் எதுவும் வாங்குறதுக்கு எனக்கு காசு கிடையாது. ஆமாம், காய்கறிக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? காய்கறிக்கு 450 ரூபாய் போச்சு. 50 ரூபா தான் மீதி இருக்குது. பசங்க ஜூஸ் கடையில் நிற்கிதுங்க, அவங்களுக்கு வேறு காசு தரணும். அவங்க அம்மாவுக்கு சொட்டு வாங்கிறதுக்கு மப்பல் வாங்குறதுக்கு காசு அனுப்பிச்சி விடுங்க. எவ்வளோன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன். இந்த ரோட்டில் நின்று ஏன் போய் கத்துறேன்? இந்த மாதிரிலாம் கத்துனதாக வேலை நடக்கும். பூச்சி நின்று வச்சுக்கேன், மொட்டை அடிச்சு சொந்தம் தருவாங்க தலையில். அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு என் காசு போட்டு வாங்கி தரணுமா? நாங்கள் காசு வச்சிருக்கிறேன், நானே குருவி சேர்க்குற மாதிரி அப்படி சேர்த்து வச்சுருக்கேன் நகை வாங்கிறதுக்கு. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து சொட்டு வாங்கி தரணுமா, மப்பளர் வாங்கி தரணுமா? அது எப்படி ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வந்துடாது. என் காசு போட்டு நான் வாங்கி தரணுமா? எனக்கு கொழுப்பால தலையத்தான்னு கேட்குறேன். இவர் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு, எனக்கு கணக்கு போட்டு தான் தராது இவ்வளோ காசுன்னு அதில் நான் சேர்த்து வச்சு வைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு நான் வாங்கி தர முடியும், அதை காசு அனுப்ப சொல்லிக்கிறேன். பசங்க கூட அனுப்ப சொல்லிக்கிறேன். துணி கடைக்கு போயிட்டு எவ்வளோ ஏதுன்னு கேட்டுங்க, அனுப்பிச்சு சொல்லிட்டு கடைக்கு காசு அனுப்பிச்சு பாரு. வந்துச்சேன்னு பாரு. வந்துச்சுமா. சரி, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கொடுங்க. இப்போதான் உங்களுக்கு படிச்சு சொன்னேன் நான், கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரீயா வராது, கருவேப்பிலை மட்டும் தான் ஃப்ரீயா வரும்னு. திரும்ப உங்களுக்கு வர சொல்லணுமா? நாங்கள் நேராக நகை கடைக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு சேதாரமான நகையெல்லாம் வாங்கி வர போகிறோம், தங்கத்தெல்லாம். புரியுதா? கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுக்கலாம். இது வரைக்கும் எப்படியும் 15 சாதம் கிட்ட வாங்கியிருப்பேன். எவ்வளோ சாதாரணமான தங்க வச்சுருக்காங்க தெரியல. கோணி பை தான் திரும்பி வாங்கி வரணும். கொடுப்பாங்க. வா, பெரிய கோணி பை ஏற்றணுமா? இந்த கிட்டலாம் மாட்டிங்க, பெரிய தலை வலியாக இருக்குது. இனிமேல் கடையில் கொத்தமல்லியே வாங்கி வைக்கக்கூடாது. நீங்கள் வர லாபத்தை இதுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தே எல்லாம் முடிஞ்சு போகுது. கடைக்கு வாடகை கொடுக்க முடியல, பொருள் வாங்க முடியல, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கிட்ட தொல்லை தாங்க முடியல. நகை வாங்கி கூட நெட்டை வாங்கி கூட அவள் வேறு தொல்லை பண்ணுவா. இதுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு எங்கே இருந்து அதுங்களுக்கு தான் நான் செய்யறத? பசங்களுக்கு வேறு காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்ன்னு கட்டணும். அதுக்கும் எங்கே போகிறது? தினமும் தண்டல் வாங்கி தினமும் டெய்லியும் கட்டுறதுக்கே சரியாக போகுது. ஒரு 10 பைசா லாபம் கிடைக்க மாட்டேங்குது இந்த காய்கறி கடையில். இதில் வேறு வெண்டைக்காய் வாங்கன்னு எல்லாத்தையும் உடச்சி போட்டுதுங்க, அதே வேஸ்ட்டாக போகுது. காய்கறியில் கை வைக்காதுன்னு சொன்னால் சொல்ல வச்சு கேட்க மாட்டேதுங்க. நம்ம நகை கடை துணி கடை மாதிரியே வச்சுக்கிறோம். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு விற்றுக்கலாம், நாளைக்கு இல்லைனா அடுத்த மாதம் கூட விற்றுக்கலான்னு. ஒரு 2 நாள் தான் அந்த காய்கறி தாக்கு பிடிக்கும். 3ஆவது நாளைக்கு அழுகி போச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கீழே தான் கொட்டணும். மாடு சாப்பிடுமோ, அது என்ன சாப்பிடுமோ, வேஸ்ட்டாக தான் போகும். இது இல்லை கிடைக்கிற லாபம் இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து இந்த காய்கறி வேஸ்ட்டாக போய் சரியாக போகுது. எங்கேருந்து குடும்பம் நடத்துறது? பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்காவது போய் சாரணும். காலத்துக்கும் நம்மளாம் அடிமை தொழில் செஞ்சு தான் வாணும். நம்ம தலையில் எழுந்து என்ன பண்ணுறது? சுயமாக ஒரு தொழில் செய்யலாம் சொல்லிட்டு காய்கறி கடை வச்சா
இருக்குதுங்க தொல்லை தாங்க முடியல. காய்கறி கொடுப்பா. என்னம்மா அக்கா வேற என்ன வாங்கண்ணா? நீ முதல் ஃபோன் எடுத்து உள்ள வை, பேக்கில் போடு. என்ன பிடிங்கி போயிட போகிறாங்க, காலை கெட்டு போய் கிடக்குது. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிருக்கா. வாடி போய் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போலாம், தொண்டை வறட்சியா இருக்குது. போ நன்னாரி சர்பத்தா வாங்கு. ஏண்டியா எங்களுக்கு ஒரு 2 நன்னாரி சர்பத் சொல்லுங்கடி. நம்மள சொல்லிட்டு இது எப்படி கத்துது ரோட்ல.